நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நாளைக்கு நம்ம எந்த மாதிரியான மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனில் ஒரு ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் போவாங்க. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஜோனில் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த லைனையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ நம்ம அப்சைடுக்கான என்ட்ரி போனோம் அப்படின்னாக்கா 22,386 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே போனாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே வேணால் ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லைனுக்கு கீழே போய் க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் ரொம்ப நேரம் பொசிஷன் ஹோல்ட் பண்ணாமல் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி மட்டும் போயிட்டு வரலாம். மோஸ்ட்லி இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம். இப்போ 1 ஹவரில் கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்காங்க. ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போயிட்டு இந்த ஜோனுக்கு போனாங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ராஃபிட்ஸை ட்ரையல் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா திரும்ப அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த ஜோன்லேருந்து இந்த லைனுக்குள்ளே எங்கே வேணால் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த லைனுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு டவுன் சைடுக்கான என்ட்ரி இருக்குது. அது வரைக்கும் டவுன் சைடுக்கான என்ட்ரி கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் ரிவர்சல் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.